சில போரினால் பாதிக்கப்பட்ட, அரசியல் ரீதியாக நிலையற்ற மற்றும் பொருளாதார ரீதியாக நொந்து போயிருக்கும் நாடுகளில் சிலர் வாழ்வதற்கு வேறு வழியே இல்லை எனும்போது கேங்ஸ்டராக உருவெடுக்கின்றனர். ஒன்று ஏற்கனவே செயல்பட்டு வரும் கேங்கில் உறுப்பினராக சேர்ந்து விடுகின்றனர், அல்லது புதிய கேங்கை உருவாக்கி அதற்கு பாஸாக மாறுகின்றனர். அடிதடி, கடத்தல், வன்முறை, கொலை, கொள்ளை என ஈடுபட்டு நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவித்து வருகின்றனர். ஏற்கனவே பல சிக்கல்களில் சிக்கி மீள முடியாமல் தவித்து வரும் அந்நாடுகளில் கேங்ஸ்டர்களால் ஏற்படும் சீரழிவு நாட்டின் நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. அண்டை நாடுகளின் தொந்தரவு இல்லாமல் போனாலும் இத்தகைய கேங்ஸ்டர்களின் பிடியில் இருந்து நாட்டை காக்க அந்நாட்டு அதிகாரிகள் போராடி வருகின்றனர். அந்த வகையில் கேங்ஸ்டர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் 21 நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஹெய்தி. ஹெய்தியின் பல பகுதிகளை ஆட்சி செய்வது கேங்ஸ்டர்கள் தான். இதனால் அந்நாட்டின் பல பகுதிகளில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஆட்கடத்தல், அடிதடி மற்றும் தெருக்களில் வன்முறை மோதல்கள் பரவலாக நிகழ்கின்றன. இது உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு துன்பங்களை விளைவிக்கிறது. வெளியே போனால் உயிருடன் வீடு திரும்புவது நிச்சயமற்ற ஒன்றாக உள்ளது. ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிலவும் தற்போதைய அரசியல் உறுதியற்ற நிலை மற்றும் பல ஆண்டுகால யுத்தத்தின் நிழலில் பல்வேறு கேங்ஸ்டர் குழுக்கள் தங்கள் பகுதியின் குறுநில மன்னர்களாக செயல்பட்டு வருகின்றன. கேங்ஸ்டருக்கே உரிய தொழில்களான ஆட்கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், போதை மருந்து கடத்தல் உள்ளிட்ட தொழில்களை இனிதே செய்து வருகின்றனர். இது மட்டுமன்றி ஏரியா பிரிப்பதில் தகராறு, தொழில் போட்டி உள்ளிட்டவைகளால் கேங்ஸ்டர்களுக்கு இடையே அடிக்கடி சுட்டுக்குத்து ஏற்படுகிறது. அதாவது ஒன்று துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கின்றனர் அல்லது கத்தியால் குத்தி கொள்கின்றனர். ஏற்கனவே தலிபான்களால் நாசமாகி வரும் நாட்டை இன்னும் மோசமாக்க அங்குள்ள கேங் குழுக்கள் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகின்றன. வெனிசுலா. அபரிமிதமான எண்ணெய் வளத்தை கொண்டிருந்தாலும் வெனிசுலாவை வளர்ச்சியடையாமல் பார்த்துக் கொள்வதில் அந்நாட்டின் அரசியல் ஸ்திரமற்ற தன்மையும் அங்கு உள்ள பல சக்தி வாய்ந்த கேங்களும் முக்கிய பங்களிக்கின்றன. வெனிசுலா நாட்டின் கேங்ஸ்டர்கள் மனித தன்மையே இல்லாத மூர்க்கர்கள். போதைப் பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், வன்முறை மற்றும் பிராந்திய மோதல்கள் இவர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது மற்றும் நாட்டின் குற்ற விகிதங்களை கணிசமாக உயர்த்தி வருகிறது. சூடான். சூடானில் நடந்து கொண்டிருக்கும் உள்நாட்டு யுத்தத்தின் குழப்பங்களை பயன்படுத்தி அங்குள்ள கேங்ஸ்டர்கள் கொள்ளையடித்தல், ஆயுத கடத்தல், வன்முறை உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மற்றும் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் நாட்டை மேலும் குழப்பத்திலும் பிரச்சனையிலும் இழுத்து விடுகின்றனர். பப்புவா நியூகினியா. இந்நாட்டில் பழங்குடியினருக்கு இடையேயான மோதல்களும் நகர்ப்புறங்களில் பல்வேறு கேங்களுக்கு இடையேயான வன்முறை மோதல்களும் தினசரி நிகழ்வாக உள்ளது. இந்த கும்பல்களுக்கு இடையே அடிக்கடி நடைபெறும் தகராறுகள் ஆபத்தானதாக மாறி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்துகளை ஏற்படுத்தி வருகின்றன. சவுத் ஆப்பிரிக்கா. தென் ஆப்பிரிக்காவில் பெரும்பாலும் நகர்ப்புற மையங்கள் தான் கேங் வார்களின் களங்களாக இருக்கின்றன. போதைப் பொருள் வர்த்தகம், கேங்ஸ்டர்களுக்கு இடையேயான ஏரியா தகராறு மற்றும் வன்முறை ஆகியவை பொதுவானதாக இருக்கிறது மற்றும் மக்களின் தினசரி வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பை ஆழமாக பாதிக்கிறது. கேப்டவுன் போன்ற முக்கிய நகரங்கள் கேங்ஸ்டர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் முதல் 5 ஆபத்தான நகரங்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எல் சால்வடோர். கேங் வயலன்ஸால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுள் ஒன்றான எல் சால்வடோர் அதன் மோசமான ரணகொடூர கேங் குழுக்களுக்காக பெயர் பெற்றது. இந்நாடு நீண்ட காலமாக மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்கள், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வன்முறையான ஸ்ட்ரீட் கேங் குழுக்களுடன் போராடி வருகிறது. இது சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு இரண்டையும் கணிசமாக பாதிக்கிறது. ஹோண்டுராஸ். போதைப் பொருள் வர்த்தகம், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் மிருகத்தனமான பிராந்திய மோதல்களில் ஈடுபடும் பல்வேறு கேங் குழுக்கள் இங்குள்ள வாழ்க்கை முறையில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. இது ஹோண்டுராஸை உலகின் மிக உயர்ந்த கொலை விகிதங்களை கொண்ட நாடுகளுள் ஒன்றாக மாற்றியுள்ளது. கவுதமலா. இந்நாட்டின் பல நகர்ப்புறங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரும் பல்வேறு கேங் குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், ஆட்கடத்தல் மற்றும் தொழில் போட்டி வன்முறை மோதல்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டு நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு தொடர்ந்து சவால் விட்டு வருகின்றன. கொலம்பியா. கொலம்பியா ஏற்கனவே பாப்லோ எஸ்கோபர் உள்ளிட்ட பல பயங்கர ட்ரக் கார்ட்டல்களுக்கு பெயர் பெற்றது. அது இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. போதைப் பொருள் விற்பனையின் மையங்களில் ஒன்றாக திகழும் இந்த தென் அமெரிக்க நாட்டில் கேங் குழுக்களுக்கும் குறைவில்லை.
பிராந்திய கட்டுப்பாட்டுக்காக ரணகொடூர வன்முறையில் ஈடுபடும் இந்த கேங் குழுக்களால் சமூக அமைதி சீர்குலைவு, தொடர் வன்முறை ஆகியவை நாட்டின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. பிரேசில் இந்நாட்டின் அமேசான் காட்டை போலவே இந்நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகமும் செழிப்புடன் வளர்ந்து வருகிறது. போதைப்பொருள் விற்பனையில் யார் லீடர் என்பதில் இங்குள்ள கேங் குழுக்களுக்கு இடையே அடிக்கடி நடைபெறும் வன்முறை மோதல்கள் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. பல நகர்ப்புறங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கேங் குழுக்களால் சில பகுதிகளில் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் வன்முறை மோதல்கள் அதிகமாக இருக்கின்றன. மெக்சிகோ சக்தி வாய்ந்த கேங்ஸ் மற்றும் ட்ரக் கார்ட்டல்கள் மெக்சிகோவின் பெரும் பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அண்டை நாடான அமெரிக்காவுக்கு இவர்கள் முக்கிய ட்ரக் சப்ளையர்களாக இருப்பதால் இங்குள்ள கேங் குழுக்களுக்கு இடையே ட்ரக் டீலிங்கில் யார் லீடர் என்பதில் தகராறு. அதன் விளைவாக அடிதடி வன்முறை மோதல்களில் ஈடுபடுகின்றனர். இங்குள்ள ட்ரக் கார்ட்டல்கள் மெக்சிகோவுக்கு மட்டுமன்றி அண்டை நாடான அமெரிக்காவுக்கும் தலைவலியாக உள்ளனர் மற்றும் நாட்டின் சட்டம் ஒழுங்கையும் கணிசமாக சீர்குலைத்து வருகின்றனர். சோமாலியா நாட்டின் பலவீனமான அரசாங்கம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக இந்நாட்டில் கேங் குழுக்கள் மற்றும் தீவிரவாத குழுக்கள் பெருகி இருக்கின்றன. இவர்கள் கடற்கொள்ளை, கடத்தல்கள் மற்றும் வன்முறை மோதல்களில் ஈடுபட்டு நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். நைஜீரியா இந்நாட்டில் உள்ள கேங்ஸ் மற்றும் கிரிமினல் நெட்வொர்க்ஸ் எண்ணெய் திருட்டு, கடத்தல்கள், வகுப்புவாத வன்முறை ஆகியவற்றில் ஈடுபடுகின்றன. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சமூக வாழ்க்கையை கணிசமாக பாதிக்கிறது. மத ரீதியாக தூண்டப்படும் கேங் செயல்பாடுகள் நைஜீரியாவுக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. அர்ஜென்டினாவின் பல நகரங்கள் கேங் வன்முறையால் சவால்களை எதிர்கொள்கின்றன. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள கேங்ஸ்டர்கள் பிராந்திய கட்டுப்பாட்டை பெற அடிக்கடி வன்முறை மோதல்களில் ஈடுபடுகின்றன. இது நாடு முழுவதும் உள்ள நகரங்களின் அமைதியை சீர்குலைத்து வருகிறது. பங்களாதேஷில் செயல்படும் கேங் குழுக்களின் முக்கிய தொழில் கள்ளநோட்டு அச்சிடுவது மற்றும் போதைப்பொருள் கடத்துவது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் கரன்சிகளை கள்ளத்தனமாக அச்சிட்டு ஏற்றுமதி செய்கின்றன மற்றும் இந்நாட்டில் ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப்ஸுக்கும் பஞ்சமில்லை. போர்ட்டோரிக்கோ ட்ரக் டீலிங் இங்குள்ள கேங்ஸின் முக்கிய தொழில். கேங்ஸுக்கு இடையே யார் பெரியவர் என்பதில் ஏற்படும் வன்முறை மோதல்கள் நாட்டின் சிக்கலான பாதுகாப்பு நிலைமைக்கு பங்களிக்கின்றன மற்றும் உள்ளூர் மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கின்றன. சீனாவின் முக்கிய நகரங்களில் செயல்படும் நிழலுலக கேங்ஸ் மற்றும் ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப்ஸ் சட்டவிரோத வர்த்தகம் மற்றும் கடத்தல்கள் ஆகியவற்றை செய்து சீன அதிகாரிகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகின்றன. எலக்ட்ரானிக் பொருட்கள் முதல் ஆயுதங்கள் வரை இங்குள்ள கேங்ஸ்டர்களால் சட்டவிரோதமாக பிளாக் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகின்றன. சாட் இந்நாட்டில் உள்ள ஏராளமான கேங்ஸ் மற்றும் ஆர்ம்டு குரூப்ஸ் ஆகியவை வன்முறை மற்றும் நாட்டின் உறுதியற்ற தன்மைக்கு பங்களிக்கின்றன. குறிப்பாக நகர்ப்புறங்களில் இவர்களால் சமூக வாழ்க்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படுகிறது. பொலிவியா போதைப்பொருள் கடத்தலை சுற்றியுள்ள கேங் குழுக்களின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும் லாட்டின் அமெரிக்க நாடான பொலிவியா நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்து வரும் கேங் குழுக்களை கையாள்வதில் தீவிர சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஜிம்பாப்வே சமீப ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மைக்கு பெயர் பெற்று வரும் ஜிம்பாப்வே கேங்ஸின் வளர்ச்சியாலும் அவர்களின் ரணகொடூர வன்முறை செயல்களாலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது.